அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக 15/8/2023 முதல் 21/8/2023 வரை 5 கிரக நிலைகள் 18ஆம் தேதி அன்று இணையக்கூடிய இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் பணமூட்டையாக பல்வேறு விதமான நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 கிரக நிலைகள் ஒரே இடமாகிய விரயஸ்தானத்தில் இணைவது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 18ஆம் தேதி அன்று 5 கிரக நிலைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 5 கிரக நிலைகள் விரயஸ்தானத்தில் இணைகின்றன. அப்படி இணைவது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளையும் குறைக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட அவரினால் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை. ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கிறார். நன்மை கிடைக்க இயலாத ஒரு தருணமாக அமைந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை விரயஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க. எனவேதான் இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஏனென்றால் விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக 5 கிரக நிலைகள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக நிலைகளில் சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என அடுத்தடுத்து மாறுதல்கள் நடைபெறுகிறதுங்க. அதிலும் குறிப்பாக சூரியன் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். சூரியன் விரயஸ்தானத்திற்கு வருவது சில விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் முதன்மையான கிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் சில அலைச்சல்களும் சின்ன சின்ன தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது. மேலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்கு மாறுகிறாருங்க. செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அவர் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்கு வருவது சில விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எனவே செவ்வாயினுடைய மாறுதல் சில சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளிலும் புதியதாக வீடு, நிலம் மற்றும் புதிதாக பல குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறி சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு பின்னோக்கி நகர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான தடைகள், பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் மல்லி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். இந்த வாரத்தில் அவர் விரயஸ்தானத்திலிருந்து வக்ரகதியில் லாபஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒன்றாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் வீடு தேடி வரக்கூடிய பணமூட்டையாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிக்க போகிறார். புதன் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்படுதல், தேவையில்லாமல் முன்கோபப்படுதல் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரய செலவுகளை சந்தித்தாலும் அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான யோகத்தை கொடுக்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்புரை சந்திரனாக சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. அமாவாசை முடிந்ததற்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார். எனவே சந்திரனுடைய அமைப்பு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான தடைகள் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியை கொடுக்கிறாருங்க சந்திரன். சந்திரனுடைய அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகளும் விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக அபரிவிதமாக இருக்கிறது. மேலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய கடன், வியாதி மற்றும் எதிர்ப்பு போன்ற அனைத்துமே அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வகிர்ந்தாலும் இந்த வாரம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உள்ளது. ஆனால் அதே சமயம் நிழல் கிரகங்களுடைய
அமைப்பை மிக கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். குருவுடன் இணைந்திருப்பதால் சில சிரமம் குறைந்தாலும் கூட ராகு அஷ்டமத்தில் இருப்பது பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தில் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது வீற்றிருக்கிறாருங்க. கேது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலை ஏற்படலாம். சில விஷயங்கள்ல எதிர்மறையான கற்பனையான கவலைகள் சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு முன் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதை விட அதீதமான எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள்ல அதீத கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு செயல் செய்வது அந்த செயல் தோல்வி அடைவதற்கு சமம் எதிர்மறையான சிந்தனைகள். ஆனால் நேர்மறையான சிந்தனைகளால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நேர்மையான சிந்தனை என்பது கடவுளிடம் 1000 முறை விண்ணப்பம் செய்வது, மன்றாடுவது, வழிபாடு செய்வதற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நேர்மையான சிந்தனையும் நேர்மறையான கருத்துக்களும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. உதாரணமாக நாம் சாலையில் ஒரு வாகனத்தில் பயணித்தம் செய்து கொண்டிருக்கிறோம், வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறோம் என்று இருக்கும்போது நாம் நேராக சாலையை பார்த்து வாகனத்தை இயக்கும் போது வாகனம் சரியான பாதையில் நேர்த்தியாக பயணிக்கும். ஆனால் சாலையின் ஓரங்களில் உள்ள பள்ளங்களை நாம் பார்த்தோம் என்றால் வாகனம் அந்த பள்ளத்தை நோக்கி பயணிக்கும். அதே போன்று சாலையில் உள்ள தடுப்பு சுவர்களை பார்க்கும்போது அந்த தடுப்பு சுவற்றில் இடிப்பது போன்று வாகனம் பயணிக்குங்க. உடனடியாக தடுப்பு சுவர் அருகாமையில் சென்று நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்கு மிக முக்கிய காரணம் நமது எண்ணம் பார்வை வழியாக அப்படியே நிறைவேறுகிறது. நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை வாகனம் எப்படி நாம் பார்க்கின்ற இடத்திற்கு போகிறதோ அதே போன்றுதான் நம்மளுடைய சிந்தனை எப்படியோ அதுபோன்று நமக்கு நினைக்கக்கூடிய நிகழ்வுகளும் அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுவிட வேண்டும். இந்த தருணத்தில் எனக்கு வீடு தேடி வரும் பணம் மூட்டையாக நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக கிடைக்குங்க. ஆனால் அதை விட்டு வீடு தேடி வரும் கடன் மூட்டையாக எனக்கு பல சுமைகள் வரும் என்று நினைத்தால் நிச்சயம் அவை வருவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. எனவே அவற்றை உணர்ந்து நல்லபடியாக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடத்துவதில் உள்ள தடை விலகிருச்சு. மேலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு செல்வதால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும். உத்தியோகம், தொழில்துறை, வியாபார ரீதியாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் சனி 6ல் இருக்கிறார். சில காரியங்களை நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை, அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற துறைகளில் இருப்பவர்களை விட கலைத்துறை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வீடு தேடி வரும் பணமூட்டையாக மிகப்பெரிய அளவில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை சிறப்பாக செய்யலாம். சின்ன சின்ன அலைச்சலும் சிரமமும் இருக்கும், கவனத்துடன் இருக்க வேண்டும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமாக இல்லை. சுக்கிரன் வக்ரகதியில் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கிறார். எனவே சில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு.